கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை என்ன பேசணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணும்போது என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு வார்த்தை என் இருதயத்தில் ஆண்டவர் பேசினார் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 132 பக்கம் புதிய ஏற்பாடுல யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். நல்லா கவனிங்க. இங்க யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் பேசுறார். அப்புறம் மற்ற மக்களை குறித்து ஆண்டவர் பேசுறார். நல்லா கவனிங்க. யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தானா சொல்லுங்க. வாயத்தர சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்களேன். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அதுல 2 இருக்கு, சொல்லுங்க. எரியணும், அதே நேரத்தில் எப்படி இருக்கணும்? வாயை திறக்க மாட்டீங்களா? ஷைனிங். புரியுதா? பர்னிங் அண்ட் ஷைனிங் ரெண்டும். எரியவும் செய்யணும், பிரகாசமாகவும் இருக்கும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான். நீங்க சில காலம் அவன் வெளிச்சத்துல களி கூற மனதாய் இருந்தீர்கள். அப்படின்னு அர்த்தம். ஒரு விளக்கு பிரகாசிக்குது, அந்த விளக்கு வெளிச்சத்துல நீங்க என்னென்னமோ செய்றீங்க. புரியுதா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை போல நீங்களும் விளக்காருங்கன்றார். எத்தனை பேர் புரியுது? நீங்களும் என்ன செய்யுங்க? யோவான் ஸ்நானகனை போல விளக்காருங்கன்றார். புரியுதா? நீங்க என்ன செய்றீங்க? அவன் ஒருத்தன் எறும்பு பிரகாசிப்பான். புரியுதா? அந்த வெளிச்சத்துல நம்ம கொஞ்சம் மகிழ்ந்து கழிக்கிறோம், கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம், இல்லை நம்ம வேலையை பார்த்துக்கலாம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும், நமக்கு தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய், சொல்லுங்க, வெளிச்சமா இருக்கு. 5:14. புரியுதா? அந்த ஒருத்தன் விளக்கு கொளுத்தி என்ன செய்வான்? அடியில் வைக்க மாட்டான். கட்டிலுக்கு அடியிலையோ மேஜைக்கு அடியிலையோ இல்லை மரக்கால வச்சு மூடியோ வைக்க மாட்டான். பொதுவாகவே சொல்லுவாங்க கேண்டில் ஸ்டாண்ட் அப்படி. நல்லா ஹைட்டாக இருக்கும். இப்போல்லாம் எல்லாம் கரண்ட் லைட் வந்துச்சு. புரியுதா? நல்லா ஹைட்டான உயரமான இடத்துல வைப்பான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே போல் உங்கள் எரிந்து பிரகாசிக்கணும் உங்களோட ஆசை இருந்தால், மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல, அது எந்த வகையில் யாரும் அதை மறைக்க முடியாதபடிக்கு உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க. நம்ம எரியணும், பிரகாசிக்கணும், நம்ம வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். இதான் ஆண்டவர் சொல்றார். 16 சொல்றாரு, அந்த வெளிச்சம் எப்படி தெரியும்னா, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. கைகளை வைத்து கத்துற சப்போ, நீங்க வெளிச்சமா பிரகாசமா உங்க வெளிச்சம் மற்றவங்களுக்கு தெரியணும்னா நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? வாய் தருங்கள, சொல்லுங்களேன். நற்கிரியைகளை கண்டு. புரியுதா? மத்தேயு 12:20 எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. அவர் என்ன செய்ய மாட்டாராம்? நெறிந்த நாணலை, சொல்லுங்க, நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். புரியுதா? இந்த விளக்கை குறித்து நான் ஒரு தடவை எடுத்துருக்கேன். அது வேற டைப். எப்படிப்பட்ட விளக்கு அப்படி இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறதில்ல. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு யோவான், அவன் எப்படி இருந்தான்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புரியுதா? அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் நெறிந்த நாணலை முறிக்காதவர். நாணலே பார்த்தா அதுக்கு என்ன இருக்காது? என்ன சொல்ற, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அந்த நரம்பு இல்லை கிளை தண்டு எதுவுமே இருக்காது. வளைஞ்சு கொடுக்கும். அதுவே நெறிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படி வீக்கா இருக்கிறவங்கள இன்னும் ஆண்டவர் வீக் ஆக்க மாட்டார், பலப்படுத்தும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற? புரியுதா? நீங்கள் நினைக்க நான் ஒரே ஒரு பலவீனம், நான் என்னத்தை அப்படி நினைக்காதீங்க.
ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை பலப்படுத்தி உங்களை வெளிச்சம் வீசுகிற மக்களாக வைப்பார். மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். புரியுதா? அடுத்தது இன்னொரு வசனம், இதெல்லாம் நல்லா கவனிங்க. யாத்ராகம் 27 அதிகாரம் 20ஆம் வசனம். அங்க போட்டிருக்குது, ஆசரிப்பு கூடாரத்துல குத்து விளக்கு எப்போ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா? 27:20 என்ன சொல்றாரு? எப்போ என்ன செய்யணும்? விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எரிந்து கொண்டு இருக்கும்படி அதற்கு என்ன செய்யணுமா? எண்ணெய் வேணும். எப்படிப்பட்ட எண்ணெய்? இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை. இந்த எண்ணெயை பற்றி நீங்கள் தனியாக எடுத்தால் அது ஒரு தனி மெசேஜ் ஆகிடும். இடித்து பிழிந்தன்னா அதில் எவ்வளோ விஷயம். இப்போ அதெல்லாம் நம்ம நேரம் இல்லை. புரியுதா? அப்போ இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை கொண்டு வந்து அந்த விளக்கில் ஊற்றி விளக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் சுருக்கமாக நான் அந்த பாயிண்ட்டுக்கு இன்னும் வரல. புரியுதா? அடுத்தது ஏசாயா 60 சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ அந்த அந்த ஆசரிப்பு கூடார அந்த லைட்டுக்கு வச்சுக்கோ. புரியுதா? அந்த விளக்கு எரியணும்னா என்ன தேவை? எண்ணெய் வேணும். புரியுதா? ரெண்டாவது, அது லைட்டை கொளுத்துறதுக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு பொறி வேணும். எத்தனை பேர் புரியுது? பொறி இருந்தால் தான் அது என்ன செய்யும்? அதை கொளுத்துறாதான் அது எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த வெளிச்சத்தை கொளுத்த வைக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன் ஒளி வந்தது. நம்மளே சுயமா என்ன செய்ய முடியாது? வெளிச்சம் கொடுக்க முடியாது. நம்மளை ஆண்டவர் தூண்டி விட்டார்னா நம்ம என்ன செய்வோம்? எரிந்து கொண்டே இருக்கும். நல்ல பாட்டு பாடணும், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். கை வைத்து கத்திர சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போ விளக்கு எரியறதுக்கு ஒருத்தர் கொளுத்துறதுக்கு ஒருத்தர் தேவை. ரெண்டாவது, தொடர்ந்து எரிய என்ன தேவை? எண்ணெய் தேவை. இது ரெண்டும் இருந்தா போதுமா? சொல்லுங்க, என்ன வேணும்? விளக்க கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சா தெரியும். என்ன வேணும்? நடுவில் ரெண்டுத்துக்கும், கொளுத்துறதுக்கும் எண்ணெய்க்கு நடுவில் என்ன வேணும்? என்ன வேணும்? வத்தி பெட்டி வேணும். அதான் கொளுத்திட்டாங்க. திரி வேணும். எத்தனை பேர் புரியுது? அந்த திரி தான் நம்ம. கொளுத்துறவர் ஆண்டவர், ஆரம்பிச்சு வைக்கிறவர் ஆண்டவர், எரிந்து கொண்டே இருக்க எண்ணெய் கொடுக்கிறவர், வல்லமை கொடுக்கிறார், அபிஷேகம் கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார். இதெல்லாம் அப்படி வச்சுங்க. புரியுதா? அப்போ எண்ணெய் கொடுக்கிறவர் ஆண்டவர், பற்ற வைக்கிறவர் ஆண்டவர், எரிந்து கொண்டு இருக்கிறவர் யாருன்னா நம்ம தான். புரியுதா? மங்கி எரிகிற திரியை என்ன செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, அணைக்காத ஆண்டவர். அப்போ எண்ணெய் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? திரி படபடன்னு நெருப்பு பொரிய வரும். சரியா? பழைய காலத்தில் பார்த்தா அந்த 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 மத்தையிலே சொல்கிறார், உயரமான ஒரு இடத்துல விளக்க வைப்பாங்க. புரியுதா? நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. இப்போ எனக்கு 68 வயசு ஆக போகுது. எத்தனையோ வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன். 10 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூல் படித்து இந்த ஹை ஸ்கூல் போகும்போது தான் கரண்ட் வந்தது முதல்ல எங்கள் வீட்டில். அப்போது அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி, அவங்க வேலை என்ன தெரியுமா? நிறைய எங்கள் வீட்டில் சுற்றி நிறைய வீடு இருக்கும். அதில் ஒரு இதில் நாங்களாக இருப்போம். மெயினான ஒரு இடத்துல நான் ஒரு பெரிய ஒரு கொக்கி தோக்கும், அதில் ஒரு பெரிய லைட்டு, ஹரிக்கேன் லைட்டுன்னு சொல்லுவோம். அதை என்ன செய்வாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு 6க்கு முன்னாடி இருட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, போட்டு அந்த லைட்டை எடுத்து திரியெல்லாம் சரி பண்ணி அதுக்கு கெரசின் ஊற்றி, அப்புறம் என்ன பண்ண, முக்கியமான ஒன்று, அதில் ஒரு இது இருக்கும், அந்த கண்ணாடி குமிழ் சிம்னி அப்படின்னு அந்த கிளாஸ், அது என்ன நேத்தெல்லாம் எரிஞ்சு புகை படிஞ்சு அப்படியே கொளுத்துனா என்ன ஆகும்? வெளிச்சம் எரியும். விளக்கு என்ன வராது? வெளிச்சம் வராது. அப்போ அந்த வெளிச்சத்தை கெடுக்கிறது எது? புகை. உலகத்தில் சொல்லுவாங்க, புகை நமக்கு பகை. ஆனால் வண்டியில் கூட பார்த்தீங்கன்னா புகை ரொம்ப வரக்கூடாது. ஏன்னா அது என்னது, எல்லாத்தையும் உலகத்தையும் கெடுக்குதான். வண்டியில் வர புகை தான் ஓசோன் மண்டலத்தை கெடுக்குது. அப்போது ஒரு விளக்கு எரியணும்னா அது புகை தடை செய்யக்கூடாதுன்ற என்ன பண்ணுவாங்க, அதை தொடச்சி க்ளீன் பண்ணி நல்லா படித்து பல வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு சின்னதாக வச்சா கூட வெளிச்சம் பிரைட்டாக இருக்கும். அதை துடைக்கலைன்னா சொல்லுங்கள்,
எவ்வளோதான் பெருசாக வச்சாலும் ஒரு மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. யோவானை போல நம்மளும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள்? எப்படிப்பட்ட விளக்கு? வாயை திறக்க மாட்டீங்களே, எரியணும், பிரகாசமாக இருக்கணும். அதுக்கு இடையில என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? நீக்கணும். அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் எப்படி இருப்பீங்க? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பீர்கள். ஆண்டவர் பாராட்டின ஒரு மனுஷன் இல்லை, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. நீங்களாம் அவன் வெளிச்சத்தில் போய் நீங்கள் என்ன செய்றீங்க? ஏதோ கொஞ்சம் அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ எதனால ஆண்டவர் அந்த யோவானை பார்த்து, யோவான் ஸ்நானகனை பார்த்து அப்படி சொல்றார்? புரியுதா? ஒரு 5 காரியம் அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து. அவன் எப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், எதனால அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா பிரகாசிக்க முடிந்தது, அப்படி நம்மளும் இருக்கணுன்றதுக்காக தான் இதை 5 காரியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது அதிலேயே அந்த 5 அதிகாரத்திலே முன்னாடி ஒரு 2 வசனம் முன்னாடி 33 வாசிங்க. 33 வசனம் 5:33. சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். 33. நீங்கள் யோவான் இடத்தில் ஆள் அனுப்பி நீங்க விசாரிச்சீங்க யோவான் ஸ்நானகனை குறித்து. அவன் சொல்லுங்க, சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். எரிந்து பிரகாசிக்கணும்னா புரியுதா? நம்ம என்ன செய்யணுமா சொல்லுங்க? சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கணும், சாட்சியா வாழணும். சாட்சி கொடுக்கணும், சொல்லுங்க, சாட்சியா வாழணும். சத்தியம் என்னது? அவர் தான் சத்தியம். புரியுதா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் தான் சத்தியம். 2வது சத்தியன்றது என்னது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தையும் அவர் தான். வெளிப்படுத்துகிற 19 அதிகாரத்தில் பார்த்தா அவருடைய பேர் எழுதியிருக்கு என்ன? தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா. இப்போ புரியுதா? அப்போ சத்தியம்னா இயேசு, சத்தியம்னா தேவனுடைய வார்த்தை. புரியுதா? அப்போ அந்த யோவான் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, என்ன செய்தானா? சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுத்தான். அப்படின்னா அர்த்தம், அவரை குறித்து பேசணும். வாயத்தில் சொல்லுங்க, அவரை குறித்து. நம்ம பேசுகிற பேச்சு, நீங்கள் நல்ல பாட்டு நான்லாம் செலக்ட் பண்ணல, பிரியாவே செலக்ட் பண்ணிட்டான். எனது பேச்செல்லாம் சொல்லுங்க, பாடினீங்களா? என்னது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும். அப்போ என்ன இருந்தாலும் அவருக்காக. பேசுற பேச்சல யாருக்காக? இவ்வளவுதான் கேட்கிறேன். யாருக்காக? அவருக்காக பேசுறீங்களா, இல்லை ஏதாவது வம்பு பேச்சு பேசுறீங்க? அவன் என்ன செய்தான சொல்லுங்க? சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். சத்தியத்துக்கு சாட்சியா இருந்தா சாட்சி கொடுத்தான், அதை குறித்து பேசலாம். புரியுதா? ஏன்னா பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தருக்கு என்ன செய்வான்? வழி ஆயத்தம் பண்ணுவான் அப்படின்ட்டு. அப்போ அந்த வழி ஆயத்தம் பண்ணும்படி அவன் என்ன செய்யறான்? வனாந்திரத்துல போய் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் யோவான். ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 3 அதிகாரம் எடுத்துங்க எல்லாரும். மத்தேயு 3 அதிகாரம் எடுத்துங்க. 3 அதிகாரம் 5லேருந்து யாரோ ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், நல்லா கவனிங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கவனிங்க, மனம் திரும்புதலை குறித்து யோவான் ஸ்நானகன் என்ன செய்றார்? பிரசங்கம் பண்றார். அதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தான். இயேசுவை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் என்ன செய்கிறார் சொல்லுங்க? யோவான் ஸ்நானகன் பேசுறார். புரியுதா? பேசும்போது எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க? 6ஆம் வசனத்துல தங்கள் பாவங்களை வாசிங்க, அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது நல்ல டைம். ஏன்னா ஆண்டவர் மார்க் 16 சொல்றார், மத்தேயு 28 அதிகாரத்தில் சொல்றார். புரியுதா? விசுவாசம் உள்ளவனாகி என்ன செய்வான்? ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். சரியா? பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். புரியுதா? அடுத்த ஒரு குரூப் வருது. 7ஆம் வசனம் வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒரு சில குரூப் மக்கள் வராங்க, பாவங்களை அறிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. புரியுதா? இன்னொரு குரூப் வருது, சதுசேயர் பரிசேயர்.
அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணுற ஒரு குரூப்பு. அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, மனம் திரும்பலை. புரியுதா? ஏன்னா அவங்கள பார்த்து அந்த யோவான் கேட்குறாரு, ஞானஸ்தானம் தர ஐயா, எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னோடனே வாங்க வாங்க முக்குங்கன்னு அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, இன்னும் சாட்சி சொன்னாங்க, அந்த பாம்புலேருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். புரியுதா? இவன் என்ன சொல்கிறான், அந்த பாம்பை நீதாண்டா அப்படின்ற. விரியன் என்ன சொல்லுங்க, விரியன் பாம்பு குட்டிகளே. புரியுதா? நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் ஞானசனம் இங்கே உட்காந்துரு, கிட்டத்தட்ட இந்த சின்ன பிள்ளைகளை தவிர மற்றவங்களாம் ஞானசனம் எடுத்துட்டீங்க. நான் ஒரு நாள் என்னைக்காவது விரியன் பாம்பு குட்டிகளேன்னு உங்களை பார்த்து கூப்பிட்டுருக்கேனா? எவ்வளோ தைரியம் பாருங்க சத்தியத்திற்கு. புரியுதா? அந்த தைரியம், சாட்சி கொடுக்குறான், சாட்சியாக வாழ்ந்தான், பேசுகிற ஆண்டவரை குறித்து. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிச்சுக்குவா ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா என்ன இல்லை, பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகலன்னா இங்கே போயிடும், நரகத்துக்கு போயிடும். ஏதோ அவங்களுக்கு ஒரு ஐடியா. ஏன்னா அவங்க தான் யார், வேதபாரகர், பரிசெயர், எல்லாம் கரைச்சி குடித்தவங்க. ஆனால அவன் மனம் திரும்பலை, பாவத்துக்காக மனஸ்தாபப்படலை, பாவத்தை அறிக்கையில் மற்றவங்க அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்தார். அவங்கள பார்த்து கேட்குறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, கோபத்துக்கு தப்பிச்சுக்குவா ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, முதல்ல என்ன செய்ய, மனம் திரும்புங்க. தான் தைரியம். சத்தியத்திற்கு சொல்லுங்க, சாட்சி, சாட்சியாக வாழ்ந்தான், சாட்சியாக பேசினான். அதோட இல்லை, சாதாரண மக்களில் பரிசேர் சதுசேர் மாத்திரம் இல்லை, அந்த ராஜாவிட்டே பேசுகிறார். நீங்கள் வசனத்தை நோட் பண்ணீங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 18 யாரோ ஒருத்தர் வாசிங்க. 18 வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். காற்பங்கு தேசாதிபதி ஏரோது தன் சகோதரனாக பிலிப்பின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சகோதரன் மனைவி பிலிப்பு. புரியுதா? அந்த சகோதர மனைவி இவர் வச்சுக்கிட்டார். நிமித்தம் கொடுக்குது. நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா வைத்து கொண்டது நிமித்தம் இருக்கும். கடிந்து கொண்டார். சகோதர மனைவி நீ என்னடா வச்சுக்கிற, யாருக்கா தைரியம் இருக்குமா? அது அவங்களுடைய பர்சனல் லைஃப் இப்படி இருக்கும். ராஜா ஏரோது ராஜா அந்த காலத்தில், அதனால அந்த ராஜாவுடைய ஸ்தானாதிபதி வச்சு பெரிய தலைவராரு அகஸ்துராயன் தான் அந்த அகில உலகத்தை அன்னைக்கு இருந்த உலகத்தை ஆண்டவர். இந்த பகுதிக்கு இவர் ராஜா. இவர் தப்பு பண்ணுறாரு, வச்சிருக்கிறது என்னல்ல, நியாயம் இல்லைன்னு கடிந்து கொண்டவன. கடைசியில் அவன் பேசுனதுக்கு யோவான் சானுக்கு கிடைத்த பரிசு என்னது சொல்லுங்க, தலையை வெட்டினான். புரியுதா? ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் எப்படி இருந்தான், எரிந்து பிரகாசிக்கிற, எதை குறித்து கொஞ்சம் கூட என்ன செய்யலை, பயப்படலை. பவுல் சொல்கிறாரு, சத்தியத்தை முழுசாக சொன்னால் நான் சொன்னதால் உங்களுக்கு சத்ருவானேனோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு முழுசாக சொல்கிறதுக்கு பயம், நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க. புரியுதா? சத்தியத்தை சொன்னதினால கலாத்தியர் 4:16 நான் உங்களுக்கு சத்ருவானேனோ. சபை என்பது என்ன சொல்லுங்க, சத்தியத்தில் நான் நிறைய தடவை சர்ச்சில் சொல்லியிருந்தாலும் சொல்கிறேன். சபை என்பது என்ன, சத்தியத்திற்கு சொல்லுங்க தூணும் ஆதாரமாக இருக்குது. அதான் ஆதாரம், அதான் தூண். சத்தியத்தை அப்படின்னா தூணை எடுத்துட்டா பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிடும். புரியுதா? நீங்கள் சிம்சோன் காலத்தில் 2 பெரிய தூண், அந்த அவ்வளோ பெரிய அரங்கத்தை ஆடிட்டோரியத்தை தாங்கி நிற்குது. ஜோமணி 2 தூணை இடித்து தள்ளுறான், மொத்த அரங்கம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எந்த ஆயிரக்கணக்கான மக்கள் விழுந்தாங்க. அப்போ ஒரு சபையை தாங்கி நிற்கிறது எது சொல்லுங்க, தூணும் ஆதாரமாக இருக்கிறது எதுன்னு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை, சத்தியம். புரியுதா? அதனால் சத்தியத்தை சொல்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, பயப்படாதபடி மன தெளிவோடு. பின்னால் 2 தீமோத்தேயுவிலே சொல்கிறார், மன தெளிவோடு இதை சொல்லு. ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கு, அதாவது அவர் எழுதி 2000 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த காலத்திலேயே அப்படி கிளீனாக சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறவங்களே ஏற்றுக்கலையா நிறைய பேர். எப்படிப்பட்ட மக்களை தேடினாங்களா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அப்புறம் எடுத்து படிச்சு பாருங்க, 15 நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. தங்கள் இச்சை கேட்க போதவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை வான் பண்ணக்கூடாது, என்னை கடிந்து கொள்ளக்கூடாது, நான் செய்கிற தப்பை சுட்டி காட்டக்கூடாது,
அப்படி சோப் போடுற மாதிரி போனோம். அப்படிப்பட்ட மக்கள் அந்த காலத்திலே தேடினாங்க. புரியுதா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க, சாட்சியா. யோவான் ஏன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு வாய்த்தன்னு சொல்லுங்க, அவன் யாரு சொல்லுங்க, சத்தியத்திற்கு சாட்சியா இருந்தான், சாட்சி கொடுத்தான், சாட்சியா வாழ்ந்தான். ரெண்டாவது, ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவோம், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். அதே யோவான்ல 1ஆம் அதிகாரம் 27, யாரோ ஒருத்தர் வாசிங்க. 1:27. அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும், இவர் யார சொல்ற, யோவான் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றார். எனக்கு பின்னால்தான் இயேசு வரார். ஏன்னா இயேசு பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் முன்னாடியே யோவான் பிறந்துட்டார். புரியுதா? அந்த மரியாதை ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி பேசும்போது சொல்றார், மலடியா இருந்த அந்த எலிசபெத்துக்கு இப்போ எத்தனை மாசம்? 6 மாசம். அந்த வச்சு கணக்கு சொல்றேன். ஒரு 6 மாசம் இவர் மூத்தவர் வச்சுக்கலாம். இயேசு அவருக்கு பின்னால பிறந்தவர், பின் வந்தவர். எனக்கு பின் வந்தும் என்ன சொல்றாரு, அவர் யாரு? நான் மென்மை உள்ளவர் அல்ல. நான் சீனியரா இருந்தாலும் நான் யாரு? குறைஞ்சவன். அவர் தான் மென்மை உள்ளவர். அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. எரிந்து பிரகாசிக்கிற வழக்காரனான்ட்டு இயேசு பாராட்டுறாருன்னா முதல்ல சத்தியத்துக்கு சாட்சியாக சொல்லுங்க. ரெண்டாவது, அவனுக்குள்ள ஒரு தாழ்மை. வாயத்தர சொல்லுங்க, சொல்றான், அவர் தான் மென்மை உள்ளவர், அவர் தான் மென்மை. நான் யாரு? அவர் பாதரட்சியின் வார சொல்லுங்க அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மத்தையில என்ன சொல்றாரு, அதே வார்த்தைய 3ஆம் அதிகாரம் 11 அந்த பாதரட்சி சுமப்பதற்கு நான் யார் இல்லை. 3:11 வாசிங்க, அதுல இருக்கு பாருங்க. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின், அதான் பின்னால வரவரு, அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் யாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு, அவர் தான் மேன்மை உள்ளவர். நான் தண்ணியில ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் ஞானஸ்தானம் கொடுக்க வல்லவர். அவருடைய பாத ரட்சைய சுமக்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. சொல்லுங்க, அதை கழற்றுறதுக்கும் நான் யாரு? தாழ்வு. இவரை விட முந்தினவர், அத என்ன சொல், மேன்மை உள்ளவர். அவர் இன்னும் அதிகமா தாழ்த்தினார். பிலிப்பியர்ல எல்லாருக்கும் தெரியும், அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். புரியுதா? அப்போ அந்த யோவான் சொல்றது செருப்பை சுமக்க நான் லாய்க்கு இல்லை, அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இல்லை, அந்த செருப்பை கட்டுறதுக்கு நான் லாய்க்கு இல்லை. ஆனால் இயேசு என்ன செஞ்சார் சொல்லுங்க, இதை விட தம்மை தாழ்த்தினார். என்ன பண்ணாரு? சீஷர்களை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பாதங்களை என்ன செய்தாங்கன்னா கழுவவும் தாம் கட்டியிருந்த அந்த துணியினால துடைக்கவும் தொடங்கினார். சொல்லுவாங்க, எபிரேயர்ல அடிமைகளை குரூப்பாக வச்சுருப்பாங்க. வரவனுக்கு தண்ணி கொடுக்குற ஒரு வேலை, ஒரு அடிமை வேலை, செருப்பை கட்டுறதுக்கு ஒரு அடிமை வேலை. அதை விட கிரேடு கம்மியாருன்னா காலை கழுவி துடைக்கிறது. ஆண்டவர் எப்படி இறங்கிட்டார் பார்த்தீங்களா? இவர் தாழ்மை பாராட்டணும். அதுக்காக யோவான் ஸ்நானகம் நான் குறை சொல்லலை. நமக்கு முதல் உதாரணம் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். கை வைதிகத்திர சூத்திரமனும் கால்களை கழுவி துடைக்க தொடங்கினார். புரியுது? அந்த தாழ்மை, அந்த குணம் நமக்கு இருந்தா நிச்சயமா சொல்றேன், நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்கார். அதான் அவர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் 3:30 சொல்றேன், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். எப்பவுமே நல்லா கவனிங்க, அவரை உயர்த்துகிற ஒரு குணம் நமக்கு அது இருந்தா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க, எரிந்து பிரகாசித்து கொண்டே இருப்போம். பவுல் சொல்றார், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், அவனுடைய சரீரத்திலிருந்து கட்சி அப்படி சொல்றோம், கச்சைகள் அப்படின்னா கொண்டு வந்து ஒருத்தன் வியாதிகார மேல போட்டா அவனா சுகமாயிட்டானா. அவ்வளோ வல்லமை நிறைந்த ஒரு மனுஷன். அவர் எழுதுறாரு 2 கொரிந்தியர்ல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் செய்வதற்கு நாங்கள் யாரும் இல்லை, தகுதியுள்ளவர்கள் அல்ல. 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாவது நடக்குமாய் அதெல்லாம் செய்கிறவர் யார்? ஆண்டவர். எங்கள் தகுதி யாராலே உண்டாயிருக்கு சொல்லுங்க, தேவனாலே உண்டாயிருக்கு. புரியுதா? அதான் சொல்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். யாக்கோபுல சொல்றார், தேவனுக்கு முன்பாக உங்களை என்ன செய்யுங்க,
தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க, உயர்த்துவார். புரியுதா? தாழ்மை. அதாவது யோவான் ஸ்நானகன் இன்னொரு இடத்துல பாராட்டுறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்த ஒரு மனுஷன்ல யோவான் ஸ்நானகன் அந்த தீர்க்கதரிசி போல வேற ஒரு தீர்க்கதரிசி இதுவரைக்கும் எழும்பலன்ட்டார். மத்தேயு 11:11 நோட் பண்ணி. புரியுது? அந்த தாழ்மையை பார்த்து ஆண்டவர் அவனை பாராட்டுறாரு. இவனை விட பெரிய தீர்க்கதரிசி இதுவரைக்கும் இந்த உலகத்துல இல்லை. புரியுதா? எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுங்க. முதல்ல சத்தியத்துக்கு வாய் தருங்க, சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான், சாட்சியாக வாழ்த்தான். ரெண்டாவது தாழ்மை. மூணாவது லூக்கா 1 எடுத்துங்க. லூக்கா 1 அதில் ஒரு கார்டு வச்சிங்க, அதில் தான் நிறைய பார்க்க போகிறோம். 1 எடுத்துட்டீங்களா? 14 உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர், நல்லா கவனிங்க, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவார்கள். தாழ்மைக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு, அவன் நிமித்தம் மற்றவங்க சொல்லுங்க சந்தோஷம். பாருங்க, அந்த ஞானஸ்தானத்தை குறித்து திருப்பி நான் சொல்றேன், கவனி. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்கல்ல, யோர்தான் நதியில வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போ யார் வராரு? இயேசுவும் வராரு. இவன் யாரு? ஞானஸ்தானம் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார் யோவான் ஸ்நானகன். இயேசு எங்க இருக்கிறாரு? ஞானஸ்தானம் எடுக்கிற இடத்துல இருக்கிறார். இப்ப இருக்கிற ஆளா இருந்தா எவ்வளவு பெரிய ஆள் பத்தியா, நான் ஞானஸ்தானம் இல்ல. அவன் சொல்றா, ஆண்டவர் வந்தவன், ஆண்டவரே நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்படி இருக்கும்போது நீங்க என்கிட்ட வரலாமா கேட்கும்போது இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றதாய் இருக்கு. புரியுது? அப்போ யோவானும் தன்னை தாழ்த்துறாரு, நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. இயேசுவும் சொல்றாரு, நீ என்னோட சின்னவன்றதால நான் ஆண்டவர் கொடுத்த ஒரு வழியை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது, நானும் ஞானஸ்தானம் எடுக்கணும். புரியுதா? அந்த தாழ்மையில முந்திக்கிறான். சரி, அதுக்கு அடுத்தது இங்க பார்த்தா அவன் பிறப்பின் நிமித்தம் சொல்லுங்க அநேகர் என்ன செய்வார்களா, சந்தோஷப்படுவார்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி. யாருக்கு சொல்றாரு இத? யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்குன்னு சொல்றது யாருன்னா அவனுடைய அப்பா சகரியா, இல்ல அம்மா எலிசபெத். அங்க இல்ல அந்த அம்மா, இருந்தாலும் அந்த குடும்பம் வச்சு சகரியா எலிசபெத்துக்கு என்ன உண்டாகுமா, யோவான் பிறந்ததால சொல்லுங்க வாயை திறந்து, சந்தோஷமும் மகிழ்ச்சி. வாயை திறக்க மாட்டேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். யாருக்கு? ஒரு மனுஷன் பிறந்ததால யாருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி? முதல்ல தாய் தகப்பன், ரெண்டாவது மற்ற அனைவருக்கும். இப்போ நீங்க உங்களையே கொஞ்சம் யோசித்து பாருங்க. புரியுதா? நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு சின்னவங்களோ பெரியவங்களா இருந்தாலும் யோசித்து பாருங்க. ஒருவேளை தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறீங்களா இல்லை மனசு நோகடிக்கிறீங்களா? இவ்வளோதான் கேட்குறேன். ஏதாவது சொல்லுங்களேன். சந்தோஷத்தை கொடுக்குறோம் சொல்லுங்க, இல்லை ஏதோ ஒரு சில இதில் மீறி வந்த அன்னம் நோகடிக்கிறோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. புரியுதா? இவன் பிறந்ததால யாருக்கு சந்தோஷமா? அந்த தாய் தகப்பன் சகரியா எலிசபெத்துக்கு சந்தோஷமும் சொல்லுங்க மகிழ்ச்சியும் உண்டாகும். ரெண்டாவது அவன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படும். அப்போ குடும்பத்தை சந்தோஷப்படுத்துற ஒரு மனுஷன், அவனால குடும்பத்துக்கு சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, உன்னால உன் குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைச்சுதா? நிஜமாவே நான் சொல்ற கவனிங்க, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் என் இருதயத்தில் இதுதான் குத்துச்சு. என்னால என் குடும்பத்துக்கு சந்தோஷம் இல்லையே, என்னால என் குடும்பத்துக்கு அவமானத்தில் நான் கொண்டு வந்தேன், நான் இப்படியெல்லாம் ஒரு மனுஷனா வாழ்ந்தேன், எதுக்கு அப்படின்ட்டு கசந்து மனம் கசந்து அழுததால தான் ஆண்டவர் என் பாவத்தை அன்னைக்கு மன்னித்து, புரியுதா, என்ன செய்தார், அவர் பிள்ளையா மாத்தினார். ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா, இருதயம் குத்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? குடும்பத்தை தாய் தகப்பனை நம்ம சந்தோஷப்படுத்துறவங்களா வாழ்கிறோமா, இல்லை மற்றவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோமா, இடையூறு பண்ணுறோமா, துக்கத்தை கொடுக்குறோமா? புரியுதா? நல்லா கவனிங்க. ஒன்று தீர்மானம் எடுங்க. முதல்ல உங்கள் சந்தோஷம் ஆண்டவராக இருந்தால் நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிறவங்களா இருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சந்தோஷம் யாராக தான் இருக்கணும்? அவராக தான் இருக்கணும்.
புரியுது? அந்த யோவானே சொல்றாரு பாரு, இப்பொழுது எனக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குது. ஏன்னா நான் யாரு? நான் மணவாளன் அல்ல. 3:29 சொல்றாரு, நான் மணவாளனுடைய தோழன். மணவாளனுடைய சத்தத்தை குறித்து அந்த தோழன் என்ன செய்யறான்? சந்தோஷப்படுறான். அப்படின்னா அர்த்தம், பக்கத்தில் நிற்பேன், நான் பக்கத்தில் நிற்பேன். அவர் என்னை பார்த்து ஏதாவது இதை பண்ண அதை பண்ணு சொன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நமக்கு சந்தோஷம் எது தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்றுறதா எனக்கு சந்தோஷம். வாய் திறக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, அதை நிறைவேற்றுறதா எனக்கு சந்தோஷம். இப்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்தார் சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது சொல்லுங்க, மற்ற அநேக மக்கள் வாயை திறக்க மாட்டீங்களா? சந்தோஷப்படுவாங்க. அதான் சொல்றாரு நீதிமொழி 27:11, என் மகனே. புரியுதா? உங்களை பார்த்து அதுக்கு மகனை மாத்திர மகளேவும் சொல்லுவார். என் மகனே மகளே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷம். ஆண்டவர் சொல்றார். புரியுதா? நீ ஞானவான் நடந்தா, நீ நல்லவனா வாழ்ந்தா சத்ரு என்ன நிந்திக்க மாட்டான். நீ கேடா நடந்தா சத்ரு என்ன நிந்தி. அதனால நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காதபடிக்கு நீ வாழணுன்றார் ஆண்டவர். அதான் அவருக்கு சந்தோஷம். இதை அப்படியே வச்சிங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க நிந்திக்கிறதுக்கு அபகீர்த்தி உண்டாக்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் உண்டாக்குறீங்களா? இல்ல நீங்க ஜாக்கிரதையா தாய் தகவலுக்கு நல்ல பேரை கொண்டு வரணும்னு வாழ்றீங்களா? புரியுதா? மற்றவங்க இருதயம் சந்தோஷப்படத்தக்கதாக நம்ம வாழ்றோமா? வாயை திறந்து சொல்லுங்களேன். அவன் நிமித்தம் தாய் தகப்பனுக்கும் சந்தோஷம், மற்றவர்களுக்கும் சந்தோஷம். ஒரு 2 வசனம் வாசிங்க. 29 அதிகாரம் நீதிமொழிகள் 15-17 2 வசனம் வாசிங்க. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். தாய்க்கு எதை உண்டாகிறான் சொல்லுங்க? வெட்கத்தை உண்டாக்கு. இஷ்டத்துக்கு விட்டா நீங்க நிறைய பேர் பிரச்சனை என்னன்னா பெற்றோர் தான் இன்னும் சொல்ல போனோம். சின்ன வயசுல சரி, அதான் நம்ம ஊர்ல நல்ல பழமொழி அருமையா எழுதி வச்சிருக்காங்க. 5ல சொல்லுங்க, 5ல வளையாதது. 5ல வளையணும், 50ல வளையாது. புரியுதா? அப்போ 5ல சரி பண்ணாதான். பிறமும் கடிந்து கொள்ளுதலும் 5ல சரி பண்ணுங்க. அப்படி விட்டுட்டா தாய்க்கு எதை கொண்டு வரானா? வெட்கத்தையும் அவமானத்தையும் உண்டு பண்ணுகிறான். 17 வாசிங்க. உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு என்ன செய்வான்? ஆறுதல் செய்வான். உன் ஆத்துமாவுக்கு சரியான சிக்ஷையில அவளை கண்டித்து வளர்த்தா, புரியுதா? அவன் இன்னொரு இடத்துல அவன் மேல் அன்பா இருக்கிறவனும் ஏற்கனவே அவனை கண்டிக்கிறான். இன்னைக்கு கண்டிக்கிறதுல 2 வகை இருக்குது. புரியுதா? ஒரு சில உடம்பு வந்து அடி வாங்கி சொரணை கட்டு போய், அப்போ அது அடியில திருந்தார். புரியுதா? அடிச்சு திருத்தி பாருங்க. திருந்ததான அன்பை காட்டி திருத்திப்பார். புரியுதா? அதான் சொல்றாரு, அவனை நேசிக்கிறவனோ, அந்த என்ன சொல்ல வந்த நான் டக்குன்னு நானே மறந்துடுவான். அவன் அன்பா இருக்கிறவனோ ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். அன்பை காட்டி திருத்த, ஏதோ ஒன்று காட்டி திருத்த. அப்போ உன் ஆத்மாவுக்கு எதை உண்டாக்குவான்? ஆனந்தத்தை உண்டாக்கும், மனசை குளிரும். 23 அதிகாரம் 25 அதில் திருப்பி நீதிமொழிகள் ஒரு வசனம் வாசி அடுத்து முடிப்போம். 23-25. உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் சொல்லுங்க, உன்னை பெற்றவள் மகிழ்வான். யோசிச்சு பாருங்க, உங்களை பெற்றவங்க மகிழ்றாங்களா? சரி, நேரம் இல்லை. அவன் நிமித்தம் குடும்பத்தார் மாத்திரமல்ல மற்ற மக்கள் சந்தோஷப்படத்தக்கதாக. அப்போ அவனுக்கு ஏதோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவன் எய்ம்னா மற்றவங்களை சந்தோஷம். சரி, நேரம் இல்லை. 4வதாக அதே லூக்கா 1 அதிகாரத்திலே அடுத்த வசனம் வாசிங்க. 15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இப்போ அவனுடைய யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற வழக்கு எத்தனை பார்த்தா இது வரைக்கும் சொல்லுங்க? சாட்சியா வாழ்ந்தான்,
தாழ்மையாக வாழ்ந்தால், மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா. 4வது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. புரியுதா? என்ன செய்வானா, கர்த்தருக்குள் தான் அவன் பெரியவனாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாரும் பெரியவங்க தான் வச்சிங்க. உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர். ஆனால் நீங்கள் பெரியவங்க. இன்னும் சொல்கிறார் உன்னத பாட்டில், புரியும், உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். மத்தேயுவில் சொல்கிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ நீங்கள் மற்ற உலகத்து மக்களை பார்க்க நீங்கள் சிறந்தவர்கள். நீங்கள் சிறந்தவங்களாக இருக்கணும்னா என்ன சொல்கிறாரு, நீங்கள் சாட்சியாக பரிசுத்தமாக வாழணும். என்ன செய்யக்கூடாதா? கவனிங்க, திராட்சை ரசம் சொல்லுங்க, மதுவும் குடியான். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டுமான தான் அந்த அம்மா போய் வாழ்த்துறாங்க. மரியாள் வாழ்த்தும் போது வயிற்றில் இருக்கிற புள்ள துள்ளிச்சான். இல்லை நமக்கெல்லாம் என்ன அது, நான்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து, புரியுதா, எத்தனை 27 வயசு 28 வயசுல தான் எனக்கு அந்த பரிசுத்தான அபிஷேகம். இந்த யோவானுக்கு என்ன பாக்கியம் பாருங்க, வயிற்றில் இருக்கும் பிள்ளை என்ன பிறக்கலை, கர்ப்பமாக உள்ளே இருக்குது. அப்போவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். புரியுதா? காரணம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. வாயத்தர் சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டான்னா தேவனுக்கு பிரியமில்லாதது அப்படிதான். திராட்சை ரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். தானியேல் உயர்த்தப்பட்டது காரணம், எதனால நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். புரியுதா? திராட்சை ரசம் மது பார்த்தீங்கன்னா என்ன செய்யுமா, மதியை கெடுக்கும். மதியை கெடுக்கும் பாருங்க. ஆசாரியர்கள் பிள்ளைங்க யாரு யாரு ஆரோனுடைய பிள்ளைங்க நாதாப் அபியூ. வசனம் நீங்க நோட் பண்ணீங்க. லேவியராகமம் 10 அதிகாரம் 1 - 3 வரைக்கும். அப்போ அந்த அக்கினி வானத்திலிருந்து தேவன் கொளுத்தின அக்கினி இந்த பலிபீடத்தில் இறங்கி, புரியுதா, பலிகளை பட்சித்தது. எல்லாரும் கர்த்தரே தெய்வம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர்கள் தேவனை உயர்த்தினார்கள். அந்த வசனம் எடுத்துங்க, நானே எடுக்கிறேன். லேவியராகமம் 10 அதிகாரம் முதல்ல எடுங்க. நல்லா கவனி. அதுக்கு முன்னாடி தேவன் என்ன செய்தார், அந்த அக்னியை கொளுத்தினார், பலிகளை பட்சித்தது. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, ஆரவாரம் பண்ணும்போது இவங்க 2 பேர், ஆரோனுடைய 2 பிள்ளைங்க நாதாப் அபியூ என்ன செய்யறாங்க, வாசிங்க, அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தை போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னி அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். என்ன பண்ணிட்டாங்க, அக்னி எங்கிருந்து வரணும், தேவன் கொளுத்தின அக்னி. அதான் நான் முதல்ல நான் படிச்சிட்டேன் சொன்னேன், கொளுத்து ஆரம்பித்து வச்சவர் யாரு, தேவன். புரிஞ்சுதா? எரிய வைக்கிறவர் யாரு, அந்த எண்ணெய் மூலமா. இப்போ தேவன் கொளுத்தின அக்கினி, அதுல இருந்து தான் என்ன செஞ்சிருக்கணும், தூபகலசத்தை அக்கினினால் நிரப்பி தான் கொண்டு வந்துருக்கணும். கர்த்தர் கட்டளையிடாத வேற வெளியே இருந்து அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததால என்ன ஆச்சு, 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். நினச்சி பார்த்தா ஒரு சில நேரத்தில், அதாவது ஆரம்பத்தில் படிக்கும்போது ரொம்ப ஷாக்காக தான் இருக்கும். நல்லா ஃபுல்லாக பைபிள் படித்தா தான் இது முறை தவறி நடந்தாங்கன்ற புரியும். புரியுதா? என்ன அக்னி வேணும், ஏதோ ஒரு அக்னி எடுத்தாந்து கொடுத்தேன், தூபவர்க்கம் போட்டேன், அது ஒரு பெரிய தப்பு தான். கர்த்தர் கட்டளையிடாத, அப்போது ஆண்டவர் சொல்ல, அதை என்ன சொல்கிறது, சொல்லாத வேற ஏதாவது ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா, புரியுதா, அந்த அவர்கள் என்ன செய்தார்கள், பட்சிக்கப்பட்டார்கள். சொல்கிறாரு, அப்பொழுது மோசே 3ஆம் வசனம் வாசிங்க. ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். இதான் சொன்னார். என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் அர்த்தம், அவன் பரிசுத்தமாக இருக்கணும். இவன் ஏன் அந்நிய அக்கினி கொண்டு வந்தான்னா, அதிலே 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாது இருக்க, ஏன்னா 2 பிள்ளைங்க செத்துட்டாங்க, நாதாப் அபியூ. சாகாது இருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். இதான் யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் சொல்றார். அவன் பரிசுத்தமாக வாழ்வான், பெரியவனாக இருப்பான். திராட்சை ரசமோ
மதுவும் குடிக்க மாட்டான். இவன் திராட்சரசம் மதுவும் அவன் ஒருவேளை அவன் குடித்ததால தான் என்ன செஞ்சிருக்கலாம், நில தவறி இல்லை என்ன செய்யறோன்றது தெரியாம ஏதோ ஒன்று பண்ணிட்டான். கடைசியில் அவர்கள் என்ன செய்தார்கள், விழுந்தார்கள். அதனால உள்ள பண்ணும்போது சொல்றார் 10ல், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு அவங்க தேவன் சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும். புரியுதா? அப்போ அந்த மது திராட்சரசம் மனசை என்ன செய்யும், கலைச்சிடும். என்ன செய்யறோன்றது தெரியாது. உலகத்தில் நிறைய பேர் அப்படிதான், என்ன செய்யறோன்றது தெரியாம செய்யறான். அந்த ஒரு ராஜா யாரு, பெல்சாத்சார், அந்த எத்தனை அதிகாரம், 5 அதிகாரமா தானியேல், முதல்ல எடுத்தவொடனே மது திராட்சரசம் பிடிச்சி இதுவாக இருக்கும்போது அவனுக்குள்ள நிலத்தவரி என்ன செய்யறோன்னு தெரியாம அவன் சொல்றான், எங்க அப்பா நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த தேவாலயத்து பனிமுட்டுகளை கொண்டு வாங்க, அந்த பொற்கிண்ணங்களை கொண்டு வாங்க. கொண்டு வந்தாங்க. ராஜா சொல்லிட்டார, கொண்டு வந்த உடனே அதுல மதுவை ஊற்றி என்ன செஞ்சிருக்கிறான், குடிச்சிருக்கிறான். குடிச்ச உடனே என்னாச்சு, தேவனுடைய கையுறுப்பு செவரில் எழுது, மெனே மெனே தெற்கேல் உப்பார்சி, தேவனுக்கு முன்பாக தராசில் நிறுத்தப்பட்டு நீ குறைந்து காணப்பட்டாய், உன் ராஜ்யம் உன் வாழ்க்கை இதோட முடியும். புரியுதா? அதனால் மக்களை என்ன செய்ய, மதிமயங்கத்தான் மதிய மயங்க செய்கிறப்போ நல்லா கவனிங்க. இது மது மாத்திரம் இல்லை, எந்த ஒரு காரியமும் நம்மளுடைய பரிசுத்தத்தை கெடாதபடிக்கு சாட்சியாக வாழ்ந்தா பிரகாசிப்பு. ஒரே ஒரு வசனம் வாசித்து அடுத்தது போவோமா? பிலிப்பியர் 2 அதிகாரம் 14-15 வாசிங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 14-15. நாம பரிசுத்தமா வாழணும். வீணாக பிரயாசப்பட்டது இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும்படி ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல, அந்த வசனமே ஒரு சுடர் தான். நம்முடைய வசனம் எனக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம், கட்டளை விளக்கு வேதமே வெளிச்சம். அப்ப இந்த வசனத்தை பிடிச்சிட்டு நீங்களும் ஒரு சுடர்களை போல உலகத்துல பிரகாசிக்கணும்னா கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை பரிசுத்தமா என்ன செய்யுங்க, காத்து கொள்ளுங்கள். கைகளை வீட்டு கத்துற சூத்திரமானோமா எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. காரணம் என்னன்னு தெரியுமா? பரிசுத்தமா தன்னை காத்து கொண்டான், மதுவும் திராட்சரசமும் குடிக்காதபடிக்கு. கடைசியா அதிலே லூக்கா 1:16 அடுத்த வசனம் வாசிங்க. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். யோவானுடைய முன்னுரிமையான ஒரு ஊழியம் என்னன்னா, ஜனங்களை யார் பக்கமா திருப்பணும்? வாயை திறக்க மாட்டீங்களா? ஜனங்களை யார் பக்கமா திருப்பணும்? ஆண்டவர் பக்கத்துல, தேவனுடைய பட்சத்துல சொல்றாரு பாருங்க. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஜனங்களை யார்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான்? ஆண்டவர். புரியுதா? நம்முடைய நோக்கம் அதுக்காக ஊழியம் செய்கிறவங்க மாத்திரம் இல்லை, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விசுவாசுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? எப்படி ஆவிலும் நான் ஜனங்களை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் செய்யணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்த மக்கள், இல்லை சொந்தக்கார மக்கள், பக்கத்து வீட்டில் அங்கங்கே இருக்கிறவங்க, நீங்கள் எவ்வளோ பேரை பார்க்குறீங்க, கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள யார்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்? சொல்லுங்கள். நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டது போல மற்ற மக்களை தேவனிடத்தில் சேர்க்கிற ஒரு உத்தமமான ஊழியத்தை யோவான் செய்தான். கை வைத்து கர்த்தர் சூத்திரமானோம். புரியுதா? அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து யோவானை பற்றி ஒரு சொல்கிறாங்க. 10 அதிகாரம் வாசிங்க. அதிலே யோவான் 10 அதிகாரம் 41 யார் ஒருத்தர் வாசிங்க. யோவான் 10 அதிகாரம் 41 வாசிங்க. அநேகர் அவரிடத்தில் வந்து இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க யோவான் ஸ்நானகனை குறித்து. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யல. நல்லா கவனிங்க. அவன் ஏதாவது அற்புதம் செஞ்சானா தெரியல, ஆனா அவன் சொல்றான் ஒரு அற்புதம் செய்யல.
ஆனா அவன் செஞ்சது என்ன? ஆகிலும் இவரை குறித்து, இந்த இயேசுவை குறித்து அவன் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்குது. கை வைத்து கத்திர சூத்திரமானோமா. மக்கள் வந்து சொல்லணும், நீ இயேசுவை பத்தி சொன்ன, நீ சொன்னதெல்லாம் நிஜம், நான் பார்த்துக்கிட்டேன். எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்க மற்றவங்களுக்கு. நீ அவரை பற்றி சொன்ன, அவரை நான் அறிந்து கொண்டேன். சொல்றாங்க சாட்சி, இயேசுவை குறித்து சொன்னதெல்லாம் நிஜம்ட்டு நாங்கள் அறிந்து கொண்டோம். கைகளை வைத்து கத்திர சூத்திரம் பண்ணுவோமா. அப்போ யோவானுடைய பிரதானமான வேலை ஜனங்களை யார்கிட்ட திருப்பணும்? தேவனிடத்தில் திருப்பணும். யூதா கோத்திரத்தில் இயேசு பிறந்தார் இல்லையா? அதான் அந்த யூதாவை குறித்து ஆபிரகாம் வாழ்த்தும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, செங்கோல் யூதாவை விட்டு ஒழிந்து போவதில்லை, நியாய பிரமாணம் பாதத்தை விட்டு ஒழிந்து போவதில்லை சொல்றாரு. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். கைகளை வைத்து கத்திர சூத்திரமோ 49:10 நினைக்க புரிய. ஆதியாகமம். ஜனங்களை எங்க சேர்க்கணும்? தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும். நம்முடைய பிரதான நோக்கம் புரியுதா? இந்த சர்ச்சை நடத்துறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருக்குது அவரை பத்தி பேசுறதுக்கு. புரியுதா? யாரை பத்தி பேசணும் சொல்லுங்க? அவரை பத்தி பேசி எப்படியாவது நம்ம கை யாருக்கு நேரம் திரும்பணும்? அவருக்கு நேரம். புரியுதா? எடுத்து அந்த யோவான் 1 எடுத்து படிச்சு பாருங்க. அந்திரேயா முதல்ல இயேசுவை குறித்து தெரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன பண்றாரு? யாரை கூப்பிட்டு வர்றாரு? பேதுரு கூப்பிட்டு வந்த உடனே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய். புரியுதா? அப்போ அந்த ஒரு பேதுரு தான் முதல்ல சபைக்கு அங்க தூணுன்ட்டு 3 பேரை சொல்றார். யாக்கோபு, யோவான், பேதுரு. புரியுதா? அப்போ அந்திரேயா இவர் கூப்பிட்டு வர்றேன்னா அவர் எங்க இருப்பார் தெரியாது. புரியுதா? அப்ப நீங்க நினைக்கலாம் இவரெல்லாம் ஒரு ஆளா நினைக்கலாம். அவரை கூப்பிட்டுவாங்க, அவருக்குள்ள எவ்வளவு இருக்குதுன்றத ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் புரியுது? எப்படி ஆகிலும் நம்முடைய நோக்கம் ஜனங்களை யார்கிட்ட சேர்க்கணும்? வாயை திறக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. ஜனங்களை பேதுரு கூப்பிட்டு வர்றாரு. அந்திரேயா பேதுரு மூலமாக தான் முதல் சபை, முதல் பிரசங்கம் சொல்லப்படும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் முதல் பிரசங்கம், சபையில் முதல் பிரசங்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரு? பிலிப்பு வராரு. பிலிப்பு யாரை கூப்பிட்டு வர்றாரு? நாத்தான்வேலை கூப்பிட்டு வர்றாரு. புரியுது? அதை போல நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கெங்க பேதுரு இருக்கிறாங்க தெரியல, எங்கெங்க நாத்தான்வேல் இருக்கிறாங்க. கூட்டு வந்தவன ஆண்டவர் சொல்றாரு, அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போதே நான் அவனை பார்த்தேன், கபடற்ற உத்தம இஸ்ரவேல். நீங்க கூட்டு வந்துருங்க. அவங்களை குறித்து பேச வேண்டியது, அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அதை ஆண்டவர் செய்வார். செய்ய வேண்டிய வேலை தேவனிடத்துல ஜனங்களை என்ன செய்யணும்? வாயத்தில் சொல்லுங்களேன், அழைத்து வர வேண்டும். அவன் செஞ்ச முதல்ல ஊழியம் சொல்லுங்க, ஜனங்களை தேவனிடத்தில் திருப்பும்படியாக சேர்க்கும்படியான உத்தமமான ஊழியத்தை யோவான் செய்தான். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபமனோ. அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? எரியது மாத்திரம் அல்ல சொல்லுங்க, பிரகாசிக்கிற விளக்கு. அந்த பிரகாசத்தை எந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு இருக்கக்கூடாது. புரியுதா? நீங்கள் வீட்டை அப்பப்போ க்ளீன் பண்ணுவீங்களா? எத்தனை 6 மாதத்துக்கு ஒரு க்ளீன் பண்ணுறீங்களா? 3 மாதத்துக்கு ஒரு க்ளீன் பண்ணுறீங்களா? பண்ணாதவங்கெல்லாம் கிறிஸ்மஸ் அப்போ க்ளீன் பண்ணுவீங்க இல்லை? எதெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவீங்க. மெயினாக ஒரு ஸ்டூல் மேலே ஏறி டியூப் லைட்டை துடைப்பாங்க இல்லை? தொடச்சி பாருங்க, டிம்மாக இருக்கிற லைட்டு நம்ம லைட்டாக இவ்வளோ பிரைட்டாக எரியுது. புரியுதா? இப்போ தூசி வெளிச்சத்தை கெடுக்குது. புரியுதா? பிரகாசிக்கணும்னா உலகத்தின் காரியங்கள் நம்மளை விட்டு போகணும். கை வைத்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கான். முதல்ல சாட்சி கொடுத்தான், அவரை குறித்து பேசினான், சாட்சியா வாழ்ந்தான். 2வது இயேசுவை போல மன தாழ்மையா நடந்தான். 3வது அவனுக்குள்ள சந்தோஷம் இயேசுதான். புரியுதா? அதனால அவன் நிமித்தம் மற்றவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். 4வது தீட்டுப்படாதபடி பரிசுத்தமா வாழ்ந்தான். 5வது ஜனங்களை ஆண்டவர் பக்கமா திருப்பினான். இதுல எதுலாம் உங்களுக்கு தவறுதோ சொல்லுங்க. ஆண்டவரே, யோவானை போல நானும் எப்படி இருக்கணும்? வாயத்தன் சொல்லுங்க. எரிந்து சொல்லுங்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்.
நீ சொன்ன அந்த வார்த்தை உம்முடைய வாஞ்சை யோவான் ஸ்நானகனை போல நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். ஆண்டவரே, இந்த பிரகாசத்தை எதுதான் தடுக்குதோ அது எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்குவீராக. ஆண்டவர், உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி யோவான போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யோவான் உம்மை குறித்து பேசி சாட்சி கொடுத்து சாட்சியா வாழ்ந்தது போல வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். யோவான போல ஆண்டவரே தன்னை தாழ்த்த இந்த மனத்தாழ்மை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எல்லாத்துக்கும் மேல உம்மை குறித்து நாங்கள் பேசி ஜனங்களை உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பதை பாருங்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒருவேளை துக்கமான சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் ஒரு பிரதான நோக்கம் நாங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற மக்களாக, எங்கள் நிமித்தம் மற்ற மக்கள் சந்தோஷம் பெறுகிற மக்களாய் வாழ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. மக்கள் ஒவ்வொருவரையும் அவனை போல எரிந்து பிரகாசிக்கிற வழக்காக கர்த்தர் எரிய செய்வீராக. நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.